ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணக்கில் எப்படி பரப்பளவுகளை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். பரப்பளவுகள். இணைகரத்தின் பரப்பளவு b × h சதுர அலகுகள். சரிவகத்தின் பரப்பளவு ½ × h a + b சதுர அலகுகள். சாய்ச் சதுரத்தின் பரப்பளவு ½ × d1 × d2 சதுர அலகுகள். இப்போ நம்ம முதல்ல இணைகரத்தின் பரப்பளவுகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். b × h சதுர அலகுகள். b × h சதுர அலகுகள். b அப்படின்னா பாலு, h அப்படின்னா ஹாய். ஹாய் பாலு. பாலு அப்படிங்கிறவன் நம்ம ஃப்ரெண்டு. ஓகே, பாலா ஹாய். ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் b, இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹாய். ஹாயில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹச். ஹாயில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹச்ங்கிறத முன்னாடி போட்டு பாலாவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பிங்கிறத பின்னாடி போடுறோம். b × h வந்துருச்சுங்களா? இப்போ வருது b × h சதுர அலகுகள். இதான் இணைகரத்தின் பரப்பளவு. அடுத்து சரிவகத்தின் பரப்பளவு ½ × h a + b சதுர அலகுகள். ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துருக்கோம், ஏ பி. இந்த ஏவை இந்த குச்சி எடுத்துகிட்டு இந்த ஏவை ஓவாகவும், இந்த பியை இந்த இதை எடுத்துகிட்டு பியை ஹச்சாகவும் எடுத்துக்கிறோம். ஓனா ஆஃபு, ஹச்னா ஹைட்டு. ½ × ஹைட் வந்துருச்சுங்களா? இந்த ½ × h எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஏபிசிடியில் போட்டோம்ல, ஃபஸ்ட்டாக போட்ட a + bன்னு போடுவோம். ½ × h a + b சதுர அலகுகள். கரெக்டானு பார்ப்போமா? ½ × h a + b சதுர அலகுகள் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × d1 × d2 சதுர அலகுகள். அப்படியே ஏவியும் பியும் பார்த்தோம். இப்போ சியை விட்டுட்டு டி பார்க்க போகிறோம். ½ அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இன்டோன் போட்டு d1 × d2 1 2 அப்படின்னு போட்டு டின்னு போட்டு d1 × d2 சதுர அலகுகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.